சப்பாத்தி, சாப்பாடு இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷன்ல இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். ஒரு ட்ரையான பேன்ல மிளகு, சீரகம், கொஞ்சமா பட்டை, முழு மல்லி 2 டீஸ்பூன், கொஞ்சமா கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மீடியமான ஹீட்ல வச்சு நல்லா வதக்கிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அகைன் ஒரு 20, 30 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கோம். அதையும் அந்த பேன்ல ஆட் பண்ணி லைட்டா எண்ணெய் சேர்த்து நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல இது எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் இது எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ அது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த திப்பி திப்பியா இருக்காத மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அகைன் கொஞ்சமா எண்ணெய், ஆல்ரெடி ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையுமே இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கு மேல மசாலா தேவைப்படாது. நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி இது ரெண்டுமே நல்லா மையிற அளவுக்கு நல்லா வேகணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகி ஜூஸியா இருக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதுல இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பெரிய பெரிய பீஸா இன்னைக்கு நான் சேர்த்திருக்கேன். இதுல நல்லா ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதையுமே இப்போ இதுல ஆட் பண்ணி மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியுமே இதுல கொஞ்சமா ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு மீடியம் டு ஹை ஹீட்ல வச்சு நீங்க வேக வச்சு எடுத்தீங்கன்னா சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷன்ல நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.